5 கோல்டு ஒரு பைக்கால் கொடுத்துருந்தோம். அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சதுமே அடுத்த மூவ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீடைல் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக நமக்கு 2460 அப்படிங்கிற ஜோனை ரீச் பண்ணதுமே ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு கிளியராக ஃபால் ஆகி 2443 அப்படிங்கிற ஜோனுக்கு விதின் 2 to 3 ஹவர்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அஸ்யூஷுவல் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக பாருங்கள். நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ஜோன் வந்ததுமே நல்லா ஃபால் ஆகி நம்ம டார்கெட் ப்ரைஸை பிரேக் பண்ணி கீழே போயிருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக அதோட அப் ட்ரெண்ட் கேரக்டர்லேருந்தே ஃபால் ஆகி ஒரு டவுன் சைடுக்கு மாறி இருக்குது. ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு நல்லாவே ஃபால் ஆக போகுது. இது நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி நம்ம ரீட்டர்ஸ் ஜோனான 2458 60 வந்துட்டு மார்க்கெட் கிளியராக டெக்னிக்கலாக ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2425, லாங் டேர்ம் டார்கெட்டாக பார்த்தோம்னா 2385 அப்படிங்கிற ஜோனுக்கு போக போகுது. ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லா செல்லிங் ஆக போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும், ட்ரேடிங் சிக்னல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் ட்ரேட் வந்து இன்றைக்கி ஈவினிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு மார்னிங் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க.